இந்த 3 பேருமே உங்க வீட்ல தீபாவளினா கொண்டாடிட்டு இருக்கும் போது இவருக்கு ஒரு கால் வருது. உங்க நம்பருக்கு ஒரு குலுக்கல் விழுந்திருக்குங்க சார். 2 பேரை படம் பார்க்கறதுக்கான டிக்கெட்டும் அது இல்லாம உங்களுக்கு ஒரு கிஃப்ட் விழுந்திருக்குன்னு அங்க வந்து வாங்கிக்கோங்கன்னு கால் பண்றாங்க. இவர் அவங்க ஃபேமிலிய வண்டியில கூட்டிட்டு போய் அவங்க கொடுக்க வேண்டிய கிஃப்டையும் டிக்கெட்டையும் வாங்கிடுறாரு. அந்த கிஃப்ட பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரு புது ஹெல்மெட் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த 2 டிக்கெட்டையும் வச்சு படம் பார்க்கலான்னு போறப்ப இவர்கிட்ட 2 டிக்கெட் தான் இருக்கிறனால அந்த சின்ன பையனுக்கும் ஓபன் டிக்கெட் எடுக்க சொல்றாங்க. அதனால இவர் மட்டும் பொண்டாட்டி புள்ளைய மட்டும் உள்ள அனுப்பி நீங்க போய் படத்தை பாருங்க, நான் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வரேன், நான் உள்ள வரப்ப போன்ல டார்ச் அடிங்க, நான் அதை பார்த்துட்டு உங்களை கண்டுபிடிச்சு நான் வந்துடுறேன்னு சொல்றாரு. இவர் அந்த டிக்கெட்டை எடுக்கலாமேன்னு கவுண்டருக்கு போனா அவங்க 150 ரூபா சொல்றாங்க. இவர்கிட்ட அவ்வளவு பணம் இல்லவே இல்ல. அதனால அந்த கிஃப்ட் வாங்கின இடத்துக்கே போய் இந்த ஹெல்மெட்டை வச்சுட்டு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அவங்கன்னா இதென்ன தரமாட்டோம்னு சொல்லிடுறாங்க. இவரும் அந்த ஹெல்மெட்டை ஒவ்வொருத்தவங்கள்ட்டே எடுத்துட்டு போய் 700 ரூபா ஹெல்மெட்டை நான் 150 ரூபாய்க்கு தரேன் வாங்கிக்கோங்கன்னு கெஞ்சுறாரு. இப்படின்னா ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கெஞ்சி கூத்தாடி அந்த ஹெல்மெட்டை வித்து அந்த 150 ரூபா பணத்தை வாங்கிடுறாரு. அந்த 150 ரூபா பணத்தை வாங்கினதுமே உடனே கவுண்டருக்கு போய் ஒரு டிக்கெட் எடுத்து படம் பார்க்கலான்னு உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா அந்த தியேட்டர்ல உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே லைட் அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க ஃபேமிலி எங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னு இவருக்கு தெரியல. ஒரு வழியா அவங்க ஃபேமிலியை கண்டுபிடிச்சு அவங்க ஃபேமிலி கூட ரொம்ப நிம்மதியா படம் பார்க்கறாரு.